இன்றைக்கி 6 கிலோமீட்ரு ஓடியாச்சு. முந்தானத்து ஓடினேன், முந்தானத்து 6 கிலோமீட்ரு தான். இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபாஸ்ட் பேஸ். 6 கிலோமீட்ரு ஓரளவு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் ஓடியாச்சுன்னு நினைக்கிறேன். 22 நிமிஷம் இருக்குங்க, 22 ஓடியாச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் சரி ஓடுறது ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணி சரி ஓகே ஃபாஸ்ட் பேஸாக ஓடி பார்ப்போம் அப்படின்னு. ஒரிஜினல் பிளான் வந்து 12 கிலோமீட்டர் ஸ்லோ பேஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேன் திங்கக்கிழமை. பட் அதில் பாதி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்குது. பார்ப்போம், இனிமேல் சனிக்கிழமை காலையில் ஓடணும். இங்கே கிளைமேட்டு மழை வர மாதிரி இருக்குது, தூறுது, பெய்யுது, அப்புறம் நல்லா வெயில் அடிக்குது, அப்படியே இருந்துகிட்ருக்கு. அதனால் கரெக்டாக பிளான் பண்ண முடியல. இன்றைக்கி திருப்பி செகண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா மேட்ச் நேற்று ஹைலைட்ஸ் பார்த்தேன். இது ரவி சாஸ்திரி சொன்னால் ஒரு கமெண்ட்டில் சுப்மன் கில்லோட பேட்டிங்கை பற்றி லேசி எலகன்ஸ்னு அது கரெக்டாக பொருந்தும். ஆக்சுவலாக சுப்மன் கில்லோட பேட்டிங் ஸ்டைலுக்கு அது ஒரு லேசினஸ் இருக்குது, ஆனால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்சுவலி அந்த வார்த்தைகள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னோன்னே தோணுது வந்து மாக்கோ பேட்டிங் தான். ரொம்ப எலகண்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்குமா இருக்கும் பேட்டிங். அப்புறம் இது நாளை கழித்து ப்ரீஃபான்டைன் கிளாசிக் அத்லெட்டிக் மீட் இருக்குது. எல்லாம் வேர்ல்ட்ஸ் லீடிங் அத்லீட்ஸ்லாம் காம்பீட் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக அது பார்க்கணும் எப்படியாவது. அது போக வந்து விம்பிள்டன் வந்து ஆரம்பித்து 3 நாளில் கிட்டத்தட்ட 11 ஸ்டேடியல் பிளேயர்ஸ் அவுட்டு. நம்ம ஃபீமேல் சைடு ஒசாக்கா இருக்காப்புல. அதனால் கண்டிப்பாக பார்க்கணும், அவங்க இருக்கிறவரை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இனிமேல் சனிக்கிழமை காலைல ஓடணும், பார்ப்போம்.